தங்கம் அப்படின்னு எழுதி வச்சு படிச்சுக்க வேண்டியது தான், வேறு எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்களாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் எங்கேருந்து தங்கம் வாங்க முடியும்? இது ஏன் இப்படி, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஏன் இது இப்படியே போயிட்டுருக்கு? சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் தயாரிப்பில் குமரன் தங்கராஜன் நடிக்கும் குமார சம்பவம் வெற்றி நடை போடுகிறது. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அம்மா, எனக்கு கல்யாணம் வந்து 2007. அப்போ வந்து ஒரு பவுன் வந்து 5000 ரூபா. என் மனைவி கல்யாணத்துக்கு 5 பவுன் நான் போடணுன்றதுக்கு 25000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இப்போது ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. நீங்கள் தங்கத்தை மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு இருந்த சேலரி எவ்வளவு, இன்னைக்கு இருந்த சேலரி எவ்வளவு? தங்க விலை ஏறதான் செய்யும். அதுக்கேற்ற அளவுக்கு மக்களுடைய பொருளாதாரமும் உயர்ந்திருக்குது. பவுன் விலை விற்கிற விலைக்கு ஒன்றுமே இல்லை. பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்கள கஷ்டம். ஆனால் இப்போ பொம்பளை பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். விலை இப்போ அதிகம்ப்பா. அப்போ இருந்ததை விட 400 ரூபா 300 ரூபாய்க்கு கூட வந்துச்சு அப்போ விலைக்கு. இப்போ அதிகம் விலை. நீங்கள் எவ்வளோ கோடி கோடியாக சொத்து வச்சுருந்தாலும் இந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எத்தனை பவுன் நகை போட்டான்ற கேள்வி இப்போ நடைமுறையில் இருக்குது. கௌரவத்துக்கு தங்கம்ன்றதை முத்திரை குத்திட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நம்ம சேர்த்து தான் ஆகணும். அதுக்காண்டி ஓடித்தான் ஆகணும். ஹவுசிங் லோன், கோல்டு லோன் மாதிரி இப்போ கோல்டு லோனுக்கு சீட்டு போட்டுறாங்க. எனக்கு திருமணம் ஆகும்போது 2000 ரூபாய் சவரம், இன்றைக்கி 80,000. நான் சம்பாதிக்கிறது மொத்தமே 10,000. 1/4 பவுன் 1/2 பவுன் அது மாதிரிலாம் சேர்த்து இந்திய குடும்பத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தங்கம் அத்தியாவசியம். சாப்பிட்றோமோ இல்லையோ, வீட்டுக்கு எப்படி வீட்டு வாடகை கொடுக்குறோமோ, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோமோ, அந்த மாதிரி இப்போ தங்கம் சேர்க்கணுன்றது ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. அது வசி பிள்ளைகள்லாம் கட்டி கொடுக்க செய்ய இப்போ நம்ம ஒருத்தர் வேண்டான்றாங்க, ஒருத்தர் போட்டு கட்டி கொடுக்குறதுன்னா இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா அதுக்கு வாழ்க்கை பின்னாடி வந்து தான் பாதிக்குது. ஸோ தங்கம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 அத்தியாவசியமான பொருள். 3500 இருந்துச்சு. அப்போல்லாம் வாங்கணும்னு தோணலை. இப்போ வாங்கணும்னு தோணுனா கூட அதை நினச்சி பார்க்கவே முடியல. அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தங்கம்லாம் நாங்கள்லாம் இனிமேல் பார்க்கவே முடியாது. கடையில் போய் கூட நின்று பார்க்க முடியாது. பிஹைண்ட் ஹூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் இன்னைக்கு 1 கிராம் 10,000 கடந்து வித்துட்ருக்கு. நம்முடைய நடுத்தர குடும்பங்களில் தங்கத்தின் சேமிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம், இங்கேருந்து தங்கம் சேர்க்குறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது, இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். வாங்க பார்க்கலாம். சார், தங்கம் வந்து 10,000 அப்படிங்கிற விலையை வந்து தாண்டிடுச்சு. இங்கேருந்து தங்கம் சேர்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்திய குடும்பத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தங்கம் அத்தியாவசியம். சாப்பிட்றோமோ இல்லையோ, வீட்டுக்கு எப்படி வீட்டு வாடகை கொடுக்குறோமோ, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோமோ, அந்த மாதிரி இப்போ தங்கம் சேர்க்கணுன்றது ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. ஒரு சீட்டை போட்டுருவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். தங்கத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா அந்த நிமிஷத்துக்கு நமக்கு பணம் வேணும்னா தங்கத்தை அடமானம் வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ கோடி கோடியாக சொத்து வச்சுருந்தாலும் இந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எத்தனை பவுன் நகை போட்டான்ற கேள்வி இப்போ நடைமுறையில் இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியாது. அந்த சமூகத்துக்கு நம்ம வந்து கெத்தாக இருக்கணும்னு நினச்சோம்னா தங்கம் சேர்த்து தான் ஆகணும். சேஃப்டி ப்ளஸ் நம்ம கௌரவத்துக்கு தங்கம்ன்றதை முத்திரை குத்திட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு நம்ம சேர்த்து தான் ஆகணும். அதுக்காண்டி ஓடித்தான் ஆகணும். ஹவுசிங் லோன், கோல்டு லோன் மாதிரி இப்போ கோல்டு லோனுக்கு சீட்டு போட்டுறாங்க. அதாவது தங்கம் வந்து ஆடம்பரம்ன்றதை விட அத்தியாவசியமானது. ஏன்னா மற்ற எந்த சேமிப்புமே நீங்கள் உடனடியாக அதை வந்து ஒரு அவசர தேவைக்கு வந்து நீங்கள் பணமாக்க முடியாது. நீங்கள் அவசர தேவைக்கு உடனே பணமாக்கணும்னா அது வந்து நிலங்களில் போட்டிங்கனாலும் அதை பார்த்து விற்கிறது. இப்போ தேவையா, உடனே நமக்கு வந்து பணம் தேவை, ஒரு அவசர தேவைக்கு வந்து நம்ம வந்து பணமாக்க முடியும்னா அது தங்கம் தான். வேலைக்கு போகிறவங்க, தொழிலாளி பண்ணுறவங்கெல்லாம், இந்த ஆட்டாக்காரங்க இது மாதிரி ஓட்டுறவங்கெல்லாம் வந்து வசதி பத்தாது. வசதி இருக்கிறவங்க எடுக்கலாம். வசதி இல்லாதவங்கெல்லாம் பிள்ளையெல்லாம் வச்சவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ பவுன் விலை விற்கிற விலைக்கு. இப்போ எடுக்கலைன்னா கூட எடுக்க முடியல. பார்க்கத்தான் முடியும், ஆனால் எடுக்க முடியல. அந்த மாதிரி விலை அதிகமாக ஓடிக்கிருக்கு. இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலவையில் தங்கம்னு அதெல்லாம் நாங்கள்லாம் ஒரு நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவும் இந்த சென்னையில் வசிக்கும் போது நமக்கு வீட்டு வாடகை கொடுக்குறதுக்கே சம்பாதிக்கிறது சரியாக போயிடுது. இதில் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், மருத்துவ செலவு எவ்வளோ இருக்கும் போது தங்கம்னா நாங்கள்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். தங்கம் அப்படின்னு எழுதி வச்சு படிச்சிக்க வேண்டியது தான், வேறு எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் எங்கேருந்து தங்கம் வாங்க முடியும்? இது ஏன் இப்படி, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஏன் இது இப்படியே போயிட்டுருக்கு? இந்த உலகத்தில் வந்து தங்கமெல்லாம் தேவையில்ல. தங்கத்தை போட்டு வெளியே நடக்கவே முடியலையே. தங்கம் எதுக்கு? பிள்ளைங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்துருக்கோம், படிப்பை கொடுத்துருக்கோம், அது போகிறோம் அவங்க வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடுறதுக்கு. தங்கம் வேணாம். தங்கம் எங்களால் வாங்குகிற சக்தி இல்லை. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அந்த பொண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட
தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு நகை போட்டாகணும். ஆனால் அந்த நகையை வாங்கணும்னா கடனுடன் பட்டாகணும். அதுக்காக அப்பங்காரன் கடனானாலும் உடைச்சி தான் ஆகணும். ஆனால் இப்போ விற்கிற விலைவாசிக்கு வாங்கி போடவே முடியாத சுச்சுவேஷன் வந்து போச்சு. 78,000 போய் இப்போ 80,000 கிட்ட நெருங்கிடுச்சுன்னு. இப்போது பணக்காரங்க வாங்கலாம், ஆனால் எங்களை மாதிரி ஏழை எளிய மக்கள்லாம் எப்படி வாங்க முடியும்? ஆக்சுவலாக தங்கத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, 10,000 கடந்து போச்சு, இனிமேல் எப்படி சேர்க்க முடியும்ன்ட்டு. நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் தான். முடிந்தால் முயற்சி இருந்தால் முடியாதது எதுவுமே கிடையாது. நாங்கள் பிஸ்னஸ் பீப்புள் எப்படி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோன்னா, 100 ரூபாய் இருக்குன்னா எங்கள் பெரியவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது 1/3 தங்கம், 1/3 கேஷ், 1/3 சொத்து. இதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது பிரச்சனையே இல்லை. ஏன்னா போன வருஷம் என் பொண்ணு கல்யாணம் கூட பண்ணேன். அப்போ நாங்கள் பண்ணும்போது 6,000 ரூபாய்க்கு தான் கோல்டு இருந்துச்சு பர் கிராம். இத்தனைக்கும் 24 கேரட். லாஸ்ட் February 2024 February அப்பயே சொன்னாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். பட் இட் வாஸ் அ வெரி குட் ரிட்டர்ன்ஸ். இப்போ பாருங்கள், ஒரே வருஷத்தில் 1.5 வருஷத்தில் டபுள். எப்போயும் டபுள் ஆகிடுச்சு, 1.5 வருஷத்தில் டபுள் ஆகிடுச்சு. அதனால தங்கத்தை எப்போவுமே சேர்க்கலாம், தப்பே கிடையாது. எப்போவுமே ரெடி கேஷ் ஆகிறதும் தங்கம் தான். நீங்கள் நல்லா வச்சுருந்தா கூட ரெடி கேஷ் ஆகாது. தங்கத்தை இப்போ கொடுத்தீங்கன்னா 5வது நிமிஷம் நம்மளுக்கு கேஷ். எனி டைம் இட்ஸ் அ யூஸ்ஃபுல் திங். தங்கம் வந்து நான் சேர்க்குறதெல்லாம் கிடையாது. இப்போ என் பொண்ணு கல்யாணம்னா அப்பப்போ ஒரு 50,000 40,000 வாங்கணுன்னா அதுக்கான பணத்தை ரெடி பண்ணி வாங்குவேன். இந்த சேவ் பண்ணி மோர் சாதம் சாப்பிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டு ரொம்ப அப்படியே சாப்பிட்றதெல்லாம் நிறுத்தி கம்ஃபர்டெல்லாம் கெடுத்து அதுக்கப்புறம் அதில் சேமிப்பு வச்சு கோல்டு வாங்குறதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. வேணுமா இப்போ வாங்கு, வேணாம் அதை போய் விற்றுக்கோ. ஆனால் பட் தங்கம் வச்சுருந்தா உனக்கு கையில் பணம் இருக்க மாதிரி. இப்போ அன்றைக்கி காலையில் உனக்கு 10 மணிக்கு பணம் வேணும்னா எமர்ஜென்சிக்கு நம்மகிட்ட இருக்க கோல்டு ஃப்ரெண்டு கேட்டால் அவன் திடீர்னு வெறுப்பேற்றிடுவான், கொடுக்க மாட்டான். அவன் ஃபைனான்சியர், அவன் தரமாட்டான், கிடையாது போடான்ட்டுவான். அதனால நம்மக்கிட்டே கோல்டு இருந்துன்னு வச்சுங்க, டக்குன்னு பேங்க்கில் வச்சு இல்லை மார்க்கெட்டை கொடுத்தா வித்தின் 5 minutes உங்களுக்கு கேஷ். அந்த வகையில் கிரேட் தங்கம் வச்சுருக்கிறது. அதுக்காக நம்ம கம்ஃபர்ட்டையும் நம்முடைய சந்தோஷத்தையும் இழந்து ஒரு மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸில் இருக்கவங்க தங்கம் சேர்க்கணும்னு கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போய் வாங்குறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு டக்குன்னு ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுது, ஒரு விழா வந்துடுது, உடனே வச்சிடுறாங்க. ஸோ அது எனக்கு அந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்கல. உங்கள்கிட்ட மிச்சம் ஒரு 1000 ரூபா இருக்கா சீட்டு போடு, இல்லை ஒரு 10,000 இருக்கா 1 கிராம் போய் வாங்கிக்கோ. அதுதான் நம்மளோட கான்செப்ட். எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணி மோர் சாதமும் ஊறுகாயும் சாப்பிட்டுக்கின்னு எங்கிட்ட 15 கிராம் இருக்குதுன்றதை விட நல்லா சாப்பிட்டுட்டு 5 கிராம் இருக்குதுன்னு சொல்லு, அது போதும். சார், இங்கேருந்து பெண் குழந்தைங்களுக்கு சேர்க்கக்கூடிய அப்பாக்கள் இருப்பாங்கல்ல, அப்பாக்களோ அம்மாக்களோ, அவங்க வந்து எப்படி சேர்க்கலாம்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு ஐடியா. என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, இருக்கிற நகையை அடமானம் வச்சு திரும்ப போய் நகை வாங்குவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அது அடமானம் வச்சது வந்து பணம் கட்டிட்டு அதை மீட்பாங்க. அந்த மீட்ற டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின நகை 2 மடங்கு ஏறி இருக்கும். ஸோ அவங்க வந்து அதை இது ஒரு புது விதமான இது வந்து சரியாக தவறான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க அந்த மாதிரியே வந்து நல்ல நிறைய நகை சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதிரி அது சம்பாரிச்சு தான் ஆகணும். அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. 20,000 30,000 போனாலும் கிராமுக்கு நம்ம ஆளு வாங்கத்தான் செய்வாங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. உலக நாடுகள் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அவனோட தேவைக்கோ எதுக்கோ ஒரு காரணத்துக்கு தங்கம் தான். அது இன்னும் 50 நேரம் போனாலும் வாங்க ரெடியாக தான் இருப்பாங்க நம்ம ஆளுங்க, இன்க்ளூடிங் நானுமே. வாங்கணும், வாங்கித்தான் ஆகணும். தங்கத்தை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து தங்கம் சேர்க்க ஆரம்பிக்கும் போது கிராம் எவ்வளோல இருந்துச்சு? இப்போ வந்து 10,000 இருக்கு இல்லையா? அம்மா, எனக்கு கல்யாணம் வந்து 2007. அப்போ வந்து ஒரு பவுன் வந்து 5,000 ரூபான்னு நினைக்கிறேன். என் மனைவி கல்யாணத்துக்கு 5 பவுன் நான் போடணுன்றதுக்கு 25,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இப்போது ஒரு பவுன் 1 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு. சொல்கிறாங்க 10,000 சில்லறைன்னு. கூலி சேதாரத்தோடு போட்டுட்டிங்கன்னா 95,000 1 லட்ச ரூபா வேணும். இதுதான் நிலைமை. அன்றைக்கி நான் வாங்கினதுக்கு இன்றைக்கி பார்க்கல. இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு இடத்த வாங்கி போட்டிங்கன்னா அதை பாதுகாக்கணும், அதுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது அப்படி இல்லை, பீரோவில் வச்சுக்கலாம், அது ஒரு சேஃப்டியாக வச்சுக்கலாம். கண்ணை மூடிட்டு நமக்கு காசு கையில் இருக்குது, பயப்படவே தேவையில்லை. நான் ஒரு வீடு கட்டின உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனக்கு லோன் இவ்வளோ தான் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டான், கொடுக்க முடியல. பார்த்தேன், நானும் ஒரு 10 பேங்க் ஏறி இறங்கினா கிடைக்கல. இதுக்கெல்லாம் தங்க இருக்க போனேன், பேங்க்கில் வச்சேன், அடுத்த நிமிஷம் வீடை கட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் திருப்பல அது 2வது பட்சம். ஆனால் எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு வீடும் கட்டிட்டேன், எவன்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்புனா எனக்கு சொந்தம், இல்லாட்டி இல்லை. ஆனால் இவன் கேட்டாகணுமே. இப்போ அது என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நான் தங்கம் வைக்காட்டி பேங்க்கில் அலைஞ்சிருக்கணும், நான் வீடு கட்டியிருக்க முடியாது, எதுவும் பண்ணியிருக்க முடியாது.
இதுதான் மேடம் உண்மை ஸோ நிலவரம். 10,000 இல்லை 20,000 போனாலும் தங்கம் சேர்க்கணும். சேர்த்து தான் ஆகணும், சேர்ப்பாங்க, எவரும் போக மாட்டாங்க. இப்போ நான் வந்து என்னோட ஏஜ்லேருந்து பார்க்கும்போது 10,000 அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது. உங்களுடைய அனுபவத்திலேருந்து நான் தங்கம் சேர்க்கணும்னா எனக்கு என்னென்ன அட்வைஸ்லாம் கொடுப்பீங்க? அதை தான் சொல்கிறேன்ம்மா, சிறு துளி பெருவெல்லம்மா. நீங்கள் சின்ன சின்ன காசை நீங்கள் சேருங்க. இன்றைக்கி நிறைய ஈக்விட்டி ஷேர்ஸு, மணி மல்டிப்ளை மெத்தட்ஸு, மணி மேக்ஸ் மணிம்மா. காசு இருந்தால் நம்ம காசு பண்ணிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் சேர்க்குற வரலாம் தான் கஷ்டம். சிலர்லாம் ஒரு வீட்டை கட்டி பாருவாங்க, ஒரு வீடு வாங்குறது தான் கஷ்டம். 4 வீடு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், 5வது வீடு 4 வீடு சம்பாரிச்சு கொடுக்கும். மணி மேக்ஸ் மணி, சிம்பிள் லாஜிக்காக தான். நீங்கள் சிறுக சேருங்க, நாளைக்கு அது பெருத்துள்ளி வெள்ளம் தான். 1 கிராம் கோல்டு 1/2 கிராம் கோல்டு கூட வாங்கலாம், நீங்கள் தப்பே கிடையாது. நம்ம போனோம் 1 பவுண்டு தான் வாங்கணும், நம்ம 1 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கணும். பாப்பாவுக்கு அந்த தாலி செயின் வாங்கினேன், அந்த நம்ம மஞ்சள் கயிறுக்கு பதிலாக அந்த தாலி செயின் வாங்குகிறேன். அது ஒரு 7-9 கிராம், கரெக்டாக 97,000 ருபீஸ். 1 லட்சம் ரூபா 9 கிராம். சரி, வர வழி இல்லை, பாப்பா ஆசைப்பட்டால கேட்டால் வாங்கி தான் கொடுக்கணும். அது 4 நாளைக்கு போய் வாங்கணும்னு நினச்சிங்க, அது 1 லேக் ஆகிடும். அதனால் என்றைக்காக இருந்தாலும் தங்களை இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. இது ஆடம்பரம் இல்லை, அத்தியாவசியமான பொருள். ஆனால் அது என்ன விலை ஏறினாலும் மக்கள் வாங்க தான் செய்கிறாங்க. ஏன்னா வாங்க அதோட மதிப்பு கூட தான் செய்யும். மதிப்பு வந்து தங்கத்தோட மதிப்பு வந்து இனிமேல் குறையுன்றது யாரும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் நான் வந்து என்ன விலை ஏறினாலும் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தபடி தங்கம் வாங்கணும்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க சார்? ஏன்னா நீங்கள் வந்து தெளிவாக இருக்கீங்க, தங்கம் வந்து நிச்சயமாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுல. ஸோ எப்படிலாம் சேவ் பண்ணியிருக்கீங்க தங்கத்தை? நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பெரிய நகைக்கடையில் பார்த்தீங்கன்னா நகை சீட்டுன்னு ஒன்று போடுவாங்க, அதையும் போடுவோம். போட்டாலும் அந்த மதிப்பை விட கையில் கொஞ்சம் அதிகமாக கொண்டு போய் தான் நாங்கள் வந்து இது வரைக்கும் வாங்கியிருக்கோம். பெண் குழந்தை இருந்தது, அவளுக்கு வந்து நம்ம அனுப்பும்போது தங்கத்தோடு அனுப்புனா தான் போகிற இடத்துல அவளுக்கு மரியாதைன்றது அது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சமூகம் அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கு. அதனால் வந்து நாங்கள் அந்த மாதிரி தான் சேர்த்தோம், பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ தங்கம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 அத்தியாவசியமான பொருள். அது வசி பிள்ளைகள்லாம் கட்டி கொடுக்க செய்ய. இப்போ நம்ம ஒருத்தர் வேண்டான்றாங்க, ஒருத்தர் போட்டு கட்டி கொடுக்குதுன்னா இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா அதுக்கு வாழ்க்கை பின்னாடி வந்து தான் பாதிக்குது. ஏன்னா அது போடலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். மாமியார் வீட்லேயே வந்து இப்போ நம்ம போட்டால் தான் கொஞ்சம் இதாக இருக்குது, போடலைன்னா அது அம்மா வீட்டில் போடலை செய்யலை, பக்கத்து வீட்டில் போட்டுக்கொண்டா அவங்களுக்கு வசதி இருக்குது போட்டு வந்துடுறாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் முடியாது. அது வச்சு பவுன் விலை விற்கிற விலைக்கு ஒன்றுமே இல்லை. பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்கள கஷ்டம். ஆனால் இப்போ பொம்பளை பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம். இப்போ ஆம்பளை தான் பசங்க தான் நிறையா இருக்காங்க, பொம்பளை பசங்களாம் இப்போ இல்லை அவ்வளோவா. நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க தங்கம் சேர்க்கறதுக்கு? சங்கம் சேர்க்கணும்னா வேலை செய்கிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் எடுக்க முடியும். நம்ம திடீர்னு பணமெல்லாம் வச்சு நம்மளை மாதிரி எதுவும் தொழில் பண்ணுறவங்க செய்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் எடுத்துருவாங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு தான் எடுக்க முடியும். எங்களால் போட முடியறது தான் போட முடியும், அதுக்கு மீறி போட முடியாது. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, உங்களோட காலத்தில் தங்கம் அப்படிங்கிறது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ அதனுடைய விலை வந்து விலை இப்போ அதிகம்ப்பா. அப்போ இருந்ததை விட 400 ரூபா 300 ரூபாய்க்கு கூட வந்துச்சு அப்போ விலைக்கு. இப்போ அதிகம் விலை. இப்போ ஒரு பவுனே 1 லட்சத்துக்கு வருது நெருங்குதே. கூலி சேதாரம் அதெல்லாம் போட்டுறாங்க. இப்போ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப விலை ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது. இப்போ பவுன் விலை பார்க்கலாம், ஏன்னா ஆசைக்கு வேணால் ஒன்று போட்டுக்கலாம், நிறையா இருக்கிறவங்கன்னா நிறையா போட்டுக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல, தங்கம் ஒரு விலையில் இருந்திருக்கும், இப்போ வந்து இவ்வளோ விலை வந்திருக்கு. நீங்கள் பார்க்கும்போது எந்த விலையில் இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4,000 3,500 இருந்துச்சு. அப்போல்லாம் வாங்கணும்னு தோணலை. இப்போ வாங்கணும்னு தோணுனா கூட அதை நினச்சி பார்க்கவே முடியல. அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தங்கம்லாம் நாங்கள்லாம் இனிமேல் பார்க்கவே முடியாது, கடையில் போய் கூட நின்று பார்க்க முடியாது, அப்படியே வாழ்ந்துட்டு போவோம். ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ விற்கும்போது வாங்கியிருக்கலாம், இப்போ நம்ம வந்து வாங்காம விட்டுட்டோமே? இல்லை, வேண்டாம், தங்கமே வேண்டாம், இதுவே சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம். ஆமாம், தங்கம் வேண்டாம். தங்கமே வீட்டில் இருக்காங்களே பிள்ளைங்க, அவங்களே தங்கம் தானே. தங்கம், வைரம், மாணிக்கம் எல்லாமே வீட்டில் இருக்குது, அதை வேற அந்த தங்கம் வேற எதுக்கு? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கிற செலவும் நமக்கு இருக்குது, இந்த சேர்த்து வைக்கணும் தங்கமோ ஏதோ ஒரு பணமோ உங்களுக்காக சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு ப்ரெஷரும் இருக்கு இல்லையா? நீங்கள் வந்து பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, தங்கம் விலை சேர்க்கறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? தங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச படிப்பை பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா தைரியம். இந்த உலகத்தில் வந்து தங்கமெல்லாம் தேவையில்ல, தங்கத்தை போட்டு வெளியே நடக்கவே முடியலையே, தங்கம் எதுக்கு? பிள்ளைங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுத்துருக்கோம், படிப்பை கொடுத்துருக்கோம், அது போகிறோம் அவங்க வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடுறதுக்கு. தங்கம் வேணாம், தங்கம் எங்களால் வாங்குகிற சக்தியும் இல்லை. பசங்கள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? தங்கத்தை பற்றி இந்த பவுன்லாம் பற்றி நாங்கள் பிள்ளைங்கள்ட்ட பேசவே மாட்டோம். படிப்பு ஒன்று மட்டும்தான் உன்னை உயர்த்தி நிற்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தைரியம், மன தைரியம் வேணும் அப்படின்னு தான். தங்கம் வேணாம், தைரியம் வேணும்னு தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம்.
நான் தங்கம் வாங்கும்போது ஒரு நண்பர் வந்து அடமானம் வச்சுருக்காரு. அவரால் அதை திருப்ப முடியல. என்னை வந்து திருப்பி எடுத்துக்கிட்டு அதுக்கு போக மீதி காசை கொடுக்க சொன்னார். அன்றைக்கி வந்து ஒரு கிராம் 400 ரூபா. அது ஒரு 2 பவுன் கோதுமை செயின் சொல்லுவாங்க, கோதுமை மாடல் செயின் சொல்லுவாங்க. அந்த செயின் வந்து ஒரு பவுனு, அதாவது ஒரு கிராம் 400ன்ற வகையில் 8 கிராமுக்கு 3200, 16 கிராமுக்கு 2 பவுன் 6400 ரூபாய்க்கு வாங்கினேன். அதோட மதிப்பு இன்றைக்கி எங்கேயோ இருக்குது. சார் 400 ரூபாய்க்கு பார்த்துட்டு இன்றைக்கி 10,000 பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? இல்லை, அன்னைக்கு அந்த 400ஓட மதிப்பு வேறு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் ஒன்று தான். அன்றைக்கி அந்த 400 ரூபாயிலே ஒரு குடும்பம் நடக்கும் ஒரு மாதத்துக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த நான் சொல்கிறது ஒரு 95 96ல் ஒரு சம்பளமே வந்து 700 ரூபாய் 800 ரூபா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 20,000 மினிமம் 15,000த்துக்கு கம்மியாக இருக்கும் சம்பளம் இல்லை. ஸோ நம்ம தங்க விலை ஏறுதுன்னு சொல்கிறது அன்னையோட பணத்து மதிப்பும் என்னோட பணத்து மதிப்பு பார்க்கும்போது எல்லாமே ஒன்று தான். நீங்கள் தங்கத்தை மட்டுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அன்றைக்கி இருந்த சேலரி எவ்வளவு, இன்றைக்கி இருந்த சேலரி எவ்வளவு. தங்க விலை ஏற தான் செய்யும். அதுக்கேற்ற அளவுக்கு மக்களுடைய பொருளாதாரமும் உயர்ந்திருக்குது, வருவாய் திறன் உயர்ந்திருக்குது. அதனால் தங்கம் என்ன விலை விற்றாலும் மக்கள் வாங்க தான் செய்வாங்க. அம்மா ஏழைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கம்மா. ஏழைங்க வந்து இங்கே வந்து எப்படின்னா கலாச்சாரம், ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டுறது இருந்தால் முதல்ல வரதட்சணை தான் கேட்குறாங்க. வரதட்சணைக்காக என்ன செய்வாங்க, எப்படியும் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு போட்டால் தான் கல்யாணம் கட்டுவான், இல்லாட்டா கல்யாணம் கட்ட வரமாட்டாங்க. இந்த வரதட்சணையை நீங்கள் கம்மி பண்ணுங்கள், கோல்டு விலை கம்மி ஆகும். இங்கே தான் இந்தியாவில் தான் ரொம்ப கோல்டு எல்லாம். நீங்கள் ஃபாரினில் போய் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு மைக்கேல் கோர்ஸ் பேக் எல்லாம் இந்த மாதிரி பேக்கில் தான் ஷோ பண்ணின்னு போவாங்க. அது ஒரு 25,000 ரூபாவோட முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், நிறைய நகை போட்டு போனால் தான் கல்யாணத்தில் மதிப்பு வரும். அதனால் கோல்டு வந்து இப்போ பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது தவிர வாங்குகிற அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி பூஸ் ஆகிக்கணும் போய்க்கின்னு இருக்குது. இதுக்கு என்ன, இப்போ பாருங்கள், இப்போ எல்லா நகை கடையிலையும் இது சேதாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்குறோம். எப்படி சேதாரம் இல்லாமல் கொடுப்பாங்க? ஏழை பாளையங்களுக்கு ஒன்றும் தெரியாதாடா. அவன் வயிற்றுச்சலில் போய் 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க அவங்க. ஆனால் எப்படி போய் வாங்குவாங்க அவங்க? அதுக்காக இந்த மாதிரி சேதாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு மக்களை வந்து டைவெர்ட் பண்ணி வாங்க சொல்கிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே சேதாரம் தான் போடுவோம், அதே தான் செய்வோம். அதான் சொல்கிறேன், நான் நகையை பார்க்கத்தான் முடியுமே, வாங்க முடியாது. இஸ்லாத்தில் வரதட்சணை கிடையாது. வரதட்சணை வாங்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாரும் வரதட்சணை வாங்காமல் இருங்க. போகிறதோட எவ்வளோ பவுன் போடுறேன், எத்தனை சவரன் போடுறேன், என்ன இது? ஃப்ரிட்ஜ் தெரியா, கார் தெரியா, அது தெரியா? ஏழை மக்கள் எங்கேம்மா போவாங்க? பொம்பளை பிள்ளைங்க ஒருத்தர் 3 பொம்பளை பிள்ளை 4 பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுக்கின்னு என்ன செய்வாங்க? அவங்க கஷ்டப்பட தான் செய்வாங்க. இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இன்னும் நிறைய பேசலாமா, நிறைய பேச வேண்டியது. இது கோல்டு வந்து பார்க்குறதுக்கு தான், இப்போ வாங்குறதுக்கு. தங்கம் சேர்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். இதுலேருந்தையும் சேர்க்கலாம். நீங்கள் சின்ன சிட்டு போட்டு கண்டிப்பாக சேர்க்கலாம். எந்த விலையும் இனிமேல் குறைய போகிறதில்ல, ஃப்யூச்சரில் ஏற தான் போகுது. தங்கம் இன்றைக்கி 10,000 வந்துச்சு, நாளைக்கு 8,000 வரப்போகிற விஷயமே கிடையாது. வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்தியன்ஸ் தான் நிறைய தங்கம் யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி சவுத் இந்தியன்ஸ். நம்மளோட ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது கேரளாஸ். அதனால் தங்கம் சேமிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சார், நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு வந்து பெரியவங்க சொல்லியிருந்தாங்க 1/3 இந்த மாதிரி பிரித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்க சார்? நான் சீரியஸாக சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னா, எங்கள் அம்மாலாம் நான் சின்ன வயசில் மாதம் 50 ரூபாய் சீட்டு கட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் எவ்வளோ சீட்டு கட்டுறேன்றது நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. அது வந்து குறைஞ்ச ஒரு 30-35 இயர்ஸ் மேலே பண்ணுறோம். 30-35 வருஷமாக நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறீங்களா? ஆமாம், 100% தங்கம். நாங்கள் சம்பாரித்த காலத்துலேருந்து இப்போ எனக்கு 55 இயர்ஸ், நான் 20 இயர்ஸில் பிஸ்னஸுக்கு வந்துட்டேன். நாங்கள் சம்பாதிக்கிற காலத்துலேருந்தே கரெக்டாக கோல்டில், லேண்டில், அப்புறம் கேஷும் எங்ககிட்ட இருக்கும். 50 ரூபாய்க்கு சிட்டு போட்டு அப்போது எவ்வளோ சார் வாங்குனீங்க தங்கம்? நான் ஃபஸ்ட்டுமா 10,000 ரூபாய் சீட்டு, அது 50 ரூபா கட்டி அதை ஒரு சேவிங் மாதிரி 10,000 ரூபா ஆச்சு. 10,000 ரூபாயில் எனக்கு வந்து கரெக்டாக 5.5 சவரம் வந்துச்சுமா. அப்போது 30 இயர்ஸ் பிஃபோர் 5-6 சவரம் கிட்ட வந்துச்சு. தங்கம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இப்போ வாங்க முடியுமா? 10 லட்ச ரூபா. அது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன்ஸ் தானே. இப்போ முதலீடு போட்டாலும் பின்னாடி அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டபுளாக தான் கொடுக்கும் தங்கம். அதில் மண் பொண்ணு ரெண்டுமே குறையே கிடையாது. இப்போ அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே உழைக்கிற மனுஷர் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்லேயும் ஒரு பொண்ணு பிறந்தாக்கா என்ன பண்ணுவாங்க, அவளுக்கு ஒரு 4 பவுன் 5 பவுனாச்சும் போட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் அந்த தகுதி பணக்காரங்களுக்கு தான் இது உலகம். ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இது உலகம் கிடையாது.
உங்களுக்கு பெண் குழந்தை இருக்காங்களா? எனக்கு பெண் குழந்தை பிஃபோராக நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு? வந்து இந்த கடல் தான். நான் வந்து 14 வயசுலேருந்து கடலில் உழைச்சவங்க நான். அதுக்கப்புறம் என்னால் அப்போ சம்பாரித்து சேமித்து என் மகளை வந்து திருமணம் பண்ணி கொடுத்தேன். ஒரு பேர குழந்தை இருக்கான். என் மகனுக்கு திருமணம் பண்ண போகிறேன். அதே சமயம் அதுவும் இன்னொன்று எதிர்பார்க்குறேன். எந்த சூழ்நிலையும் அவங்க பொன் வீட்டார்கிட்ட நம்ம ஒரு ரூபா நகை கூட கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ நான் பட்ட கஷ்டம் தான் அவரும் படுவாங்க. என்னங்கம்மா சொல்கிறது? அதனால் அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. அதாவது உங்கள் பையனுக்கு பார்க்க போகிற மருமகள்கிட்ட நீங்கள் நகை கேட்கக்கூடாதுன்னு நகை எந்த சீர்சனத்தை எதுவுமே கூட தேவையில்லை. சிம்பிளாக ஒரு கோயிலில் திருமணம் பண்ணிவிட்டு என் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் மாரி பண்ணிவிட்டு போயிடலாம். அவங்கக்கெல்லாம் நம்ம எந்த எதிர்பார்ப்பு வரதட்சணைன்றது ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்குதா இல்லையான்னு தெரில. ஏன்னா கொஞ்சம் அதை தாண்டி வந்தவன் நான். பணக்காரங்க மட்டும்தான் உலகம். என்றைக்கு 3வது தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறான் இன்றைக்கி. அதனால் என்ன இப்போது தங்க விலை எங்கேயோ தாண்டி போகுது. எனக்கு திருமணம் ஆகும்போது 2000 ரூபாய் சவரம், இன்றைக்கி 80,000. நான் சம்பாதிக்கிற மொத்தமே 10,000. நான் இதில் சேமித்து என்ன பண்ண போகிறேன்? பேர குழந்தைக்கு ஒரு சின்னதாக ஒரு கிராம்லேயோ ஒரு 2 கிராம்லேயோ ஒரு நகை குழந்தை போடணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதை சேமிக்கிறதுக்கு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு சொந்த வீடுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வாடகை வீட்டில் இருந்தால் அது கூட சேமிக்க முடியாது. இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. உங்கள் மகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் கடன் பட்டீங்களா தங்கம் வாங்குறதுக்காக? இல்லைம்மா, அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் சேமித்து வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றை கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்சேன். அதனால் அந்த கஷ்டம் எனக்கு வரல. ஆனால் வீடு கட்டும்போது மட்டும் கொஞ்சம் கடன் பட்டேன். அந்த கடனையும் அடைச்சிட்டேன். ஏன்னா உழைப்பு தான், உழைப்பு தான் என்னோடய இதுவே. நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்தேன்னு சொன்னீங்க. எப்படிலாம் தங்கம் சேர்த்தீங்க? 1/4 பவுன் 1/2 பவுன் அது மாதிரிலாம் சேர்த்து அது வந்து 2 பவுனாக ஆகும். அந்த 2 பவுன் நகையை கொண்டு கொடுத்து அதை வந்து ஒரு 2 சவர நகை அதுக்கு மேற்கொண்டு காசு கேட்பாங்க. ஏன்னா செய்கூலி அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா? அதுக்கு நான் காசு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு அது அப்படி சிறுக சேமிச்சது தான்மா. ஏன் நீங்கள் அழகாக ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் வந்து பையனை கல்யாணம் பண்ணுற இடத்துல வந்து நான் எதுவும் வந்து வரதட்சணையாக கேட்க மாட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி புரிதல் வந்து நிறைய பேருக்கு இருந்துருச்சு அப்படின்னா நிறைய பெண் பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கு வந்து கஷ்டங்கள் குறையும். இருக்காது. ஆனால் எல்லாருமே இருந்துட மாட்டாங்கம்மா. புரியுதா? நான் பட்ட கஷ்டம் மற்றவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அப்போது அவங்க மட்டும் ஏன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க நாட்டில். புரியுதுங்களா? இதுதான் வாழ்க்கை. எல்லாம் 5 பேரில் ஒன்றா இல்லை. ஒன்று ஏற்றம் குறையா நம்ம உடம்புலேயே இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது மனுஷால் எப்படி நினைக்க முடியும்? இன்னைக்கு நடுத்தர குடும்பங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தங்கம் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது தங்கம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதை வந்து எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அது அந்த அளவுக்கு நான் ஆள் இல்லைம்மா. நான் வேலைக்கு இல்லை உங்களுடைய இதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் உங்களுடைய பட்ட கஷ்டத்துலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இதை பார்த்து சேஞ்ச் ஆகலாம். கண்டிப்பாக. இப்போ நான் சொல்லப்போனால் ஒவ்வொரு பெண் குழந்தை பிறந்த தகப்பனும் அவனுக்கு கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கலாம். அப்போது அவன் அந்த மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட அந்த பெண் வீட்டார்கிட்ட இவன் எதிர்பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? நாம் இன்னொரு வீட்டு பொண்ணை கட்டுறோம். நம்ம பிள்ளைக்கு நம்ம பொண்ணை இன்னொருத்தருக்கு கொடுக்க போகிறோம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து அங்கே மட்டும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து நம்ம கொடுக்கும்போது மட்டும் கம்மியாக கொடுக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா மனுஷனாக பிறந்தா நம்ம ஒரு முறை நம்ம ஒன்று மேலே தான் பிறந்தோம், ஒன்று மேலே தான் சாக போகிறோம். அதில் ஈவனாக தான் இருக்கணும் எல்லாருமே அப்படின்றது என்னோடய குறிக்கோள். இன்றைக்கி இருக்க பெண் பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இந்த மாதிரி சேமிப்புக்கு படிப்புக்கு சத்தியமாக கொடுக்கணுமா? அப்பா அம்மாவுக்கு அவங்க சம்பாதிச்சு தராங்களோ இல்லையோ, மாமியார் வீட்டில் சப்போஸ் வரதட்சணை சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அவள் படிப்பு வச்சு ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு அந்த குழந்தை பிறந்தாலும் சரி இனிமொரு அவங்க புருஷனுக்கோ சரி எல்லாருக்கும் காப்பாற்றுறது சக்தி வந்து படிப்பு. இன்றைக்கி காலத்தில் படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைம்மா. கல்வி தான் முக்கியம். அரைகுறை கல்வியாக படித்ததுனால்தான். ஆனால் படிப்புன்றது முக்கியம், மிக மிக முக்கியமானது. கல்வி இருந்தால் ஞானம் இருக்கும். ஞானம் இருந்தால் எப்படியாவது ஒரு விதத்தில் எப்படியாவது ஒரு வேலைக்கு உத்தியோகம் நம்ம கல்விக்கு தகுதி உத்தியோகம் கிடைக்கும். என்னம்மா சொல்கிறீங்க? அந்த உத்தியோகத்துக்கு அவங்க போயிடுவாங்க. எந்த சூழ்நிலை வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டில் பிரச்சனை இல்லைனாலும் சரி, எப்படியாவது 10 ரூபா மேலே 10 ரூபா சம்பாதிக்கும். இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து எங்கேயோ போகுது. சார் வெளியூரோட விலையுமே வந்து ஏறிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம இந்திய ஃபேமிலிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பு அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம். பர்டிகுலராக ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கம் இல்லாமல் அந்த விசேஷங்கள் வந்து பூர்த்தி ஆகாது. இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் இங்கேருந்து தங்கம் சேர்க்குறது அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படியா இருந்தாலும் நம்ம ஆளுங்க தங்கம் சேர்த்துருவாங்க, கஷ்டப்பட்டாச்சு சேர்த்துருவாங்க. அது கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. பட் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம இதை சொல்ல முடியும்.
நீங்கள் ஏதாவது விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா தங்கம் சேர்க்கறதுக்கு? எங்கள் மிஸ்ஸஸ் தான் யோசிப்பாங்க, வாங்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறப்போ நான் வெளில வந்துடுவேன். வாங்கி கொடுக்கறது இல்லை, எஸ்கேப் ஆயிடுறீங்க. சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள் 37 வருட அனுபவம். வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் தயாரிப்பில் குமரன் தங்கராஜன் நடிக்கும் குமார சம்பவம் வெற்றி நடை போடுகிறது. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.